ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் டைம் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபன்னான அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வீட்டில் வந்து தண்ணி நம்ம அன்றாட தேவைன்றது வந்து தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து பூமி கடையிலேருந்து மேலே தூக்கிறதுக்கு ஒரு வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லை நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து தொட்டியிலேருந்து மேலே இருக்க டேங்க்குக்கு தண்ணியாக பம்ப் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்டர் பம்பை நம்ம வந்து சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம பெடல் பண்ணால் தண்ணி எடுக்குமா அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நாம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ண என்னதுன்றதை இந்த வீடியோவில் முயற்சி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி நான் சொன்ன மாதிரி சைக்கிள்களில் தான் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த பம்பு தான் சரிங்களா. இதில் வந்து ஆல்ரெடி வேறு புள்ளி இருந்தது, நான் இதை கட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பைப் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதை ஆல்ரெடி பெல்ட்டில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு பம்பு தான். மோட்ரு ஆல்ரெடி ஒரு மோட்ரு இருக்கும். மோட்டரெல்லாம் கட்டிட்டு நான் பெல்ட் மாட்டுற மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படின்னா நம்மளுடைய சைக்கிளில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ வீலோட டைரெக்ஷன் விழிச்சுங்களா, பம்போட டைரெக்ஷன் பம்ப் எந்த பக்கம் வந்து சுற்றினாக்கா தண்ணி எடுக்கணும் அந்த டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து பம்ப் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளான் என்ன நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பம்பு கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மக்காடு கட்டிடுவோம், டயரு உள்ளே இருக்க டியூப் எல்லாம் கட்டிட்டு இந்த பெல்ட்டை நம்மளுடைய வீலில் மாட்டிடுவோம் சரியா. பெல்ட்டை மாட்டிட்டு இதாக இருக்கும் பம்பு. நம்ம அப்படியே வந்து தண்ணி ஒன்று எதில் சும்மா இருக்கும் போட்டுக்கிறோம். மேலே ஃபஸ்ட் இந்த மக்காட் டயர் டியூப் ரெண்டு மட்டும் கட்டிட்டு முடிச்சுவோம். இந்த டைமில் இதை அரேஞ்ச் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைக்கிள் இந்த வீலை கட்டிட்டோம். ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு புள்ளி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா. ஸோ இந்த பக்கம் செயின் இருக்குது, இந்த பக்கம் ஒரு புள்ளி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் மேக் பண்ணோம். ஒரு ஆர்ஓ பம்ப் நம்ம வீட்டில் ஆர்ஓ பியூரிஃபை மிஷின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மிஷினை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த வாட்டர் பம்ப் மோட்டரை வச்சு ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளாக மேக் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% வந்து ஒர்க் பண்ணிச்சு. என்னடா 5% ஒர்க் பண்ணேன்னா அதுக்கு வந்து பேட்டரி பவர் சரியாக எங்களால் கொடுக்க முடியல. அதனால் அந்த 5% மட்டும் நானே பார்த்துக்கிட்டேன். இல்லை அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனாக்கா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதுக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலில் இருக்கிற இந்த டயரை கட்டிட்டு போகிறோம். இந்த டயரு இதுக்குள்ளே இருக்கிற டியூப்பை கட்டிட்டு வெறும் மெட்டல் வீல் மட்டும் வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சைக்கிள் மக்காடு மேலே இருந்தது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டிடணும். ஸோ இதை வந்து இதை கட்டிட்டு போகிறோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு வெட்டு போடணும். அப்புறம் இதையும் கழட்டிட்டு போகிறோம் சரிங்களா. இதை கழட்டினோம், இதையும் கழட்டினா தான் வேலை நடக்கும் போல். ஸோ இதையும் கழட்டினோம், இங்கே ஒரு கட்டிங் இதை எடுத்துருவோம். ஸோ இந்த ஃபிங்ஸ் இல்லையா இதை எடுத்துனோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பெல்ட் வந்து உள்ளே வந்து அந்த வீல்லேருந்து பெல்ட் வந்து நம்ம பம்புக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இடிக்காது, இல்லைனா இடிக்கும் சரிங்களா. அது இடிக்காமல் இருக்கிறது தான் இந்த பிளான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் மக்காடை நம்ம கழட்டிடணும். இது இருந்துச்சுன்னா பெல்ட்டை நம்மளால் மாட்ட முடியாது, அதனால் இதை கழட்டி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டயர் கைட்டாச்சு, அது லைட் ஏறணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அவங்க மேலே வச்சுக்கோங்களா, இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கலை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது பெல்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஐடியா பண்ணியிருக்கேன். எதுங்க அதை பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் பம்ப், சைக்கிள் வாட்டர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு. இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளோட வீல்லேருந்து இதை ஃபுல்லி நம்ம பம்புக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. போட்டு டைட் பண்ண போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரியரே வந்து அமிங்க அப்படியே கீழே போயிடுச்சு, பம்போட ஃபிக்ஸ் உள்ளே போயிடுச்சு. அதனால் இதை எடுத்து போட்டு சைக்கிளோட டியூபை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டியூபே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பம்ப் வந்து நல்லா இது எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எல்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஏன்டா பக்கெட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தண்ணி இல்லை. ஸோ அதனால் பக்கெட்லேருந்து தண்ணி வேக்கல் பண்ணி நம்மளுக்கு பம்ப் பண்ணுற மாதிரி பிளான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைப்பு ஆஃப் பண்ணுவோம். இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பக்கெட் இருக்குது. பக்கெட் வந்து தண்ணி மேலே வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைக்கிள் வாட்டர் பம்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தேவையே இல்லை. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வரைக்கும் சைக்கிள் போட்டு கட்டிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே நேரத்தில் நம்ம எக்ஸசைஸும் பண்ணலாம். நம்ம பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு எங்கள் பின்னாடி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தாங்கிறேன். ஸோ அப்படியே இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. இன்னும் ஒரு 5 ஸ்டெப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கிணறு இருக்குது. ஸோ அந்த கிணத்துல வச்சு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஸோ கிணத்துலேருந்து இது தண்ணி எடுக்குதா, அது நம்ம சைக்கிள் மாரி யூஸ் பண்ணி தண்ணி எடுக்காது அப்புறம் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பக்கெட்டில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதுலேருந்து எடுக்காது பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பைப்பில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ என்ன வந்து பார்த்தா தண்ணி ஒன்று ஊற்ற போகிறேன். நான் பெடல் பண்ண போகிறேன். சரிங்களா, சரியா? பைப் தண்ணி கேட்டுக்கோ வீட்டில் பார்த்து. ஓகே 3 2 1 எவ்வளோ தண்ணி குடிக்குது. ரிவர்ஸில் ட்ரை பண்ணுவோமா? காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னடான்னு பார்த்தீங்கன்னா பைப்பில் சின்ன ஹோல் இருந்திருக்கு. நான் கவனிக்கல, அதனால வேக்கம் பண்ணல. தண்ணி வந்துச்சு எங்க அல்வா நல்ல பேரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல, செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு காய்ஸ். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, தண்ணி எடுக்குமா எடுக்காதா அப்படி மெரிச்சா சும்மா தெரிய விட்டுச்சு. எனக்கு சிரிப்பு தான் அடக்க முடியல. சைக்கிள் ஒரு பக்கம் போகுது, நான் தண்ணி பிடிக்குதா இல்லை சைக்கிளில் பிடிக்குதான்னு கூட தெரியல. செம்ம ஃபன்னாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் வரும், தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது இட்ஸ் மீ லவன் குமார். டாடா, பை பாய்.